நாச்சியார் திருமொழியில் 9ஆம் திருமொழியில் 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். போர்க்களிறு பொறும் மாலிரும் சோலை அம்பூம் புறவில் தார்கொடி முல்லைகளும் தவள நகை காட்டுகின்றன. கார்கொள் பிடாக்கள் நின்று கழறி சிரிக்கத் தரியேன் ஆர்க்கிடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த மாலிரும் சோலையில் ஆண் களிர்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த யானைகள்லாம் போர் தொழில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், விளையாடின்னு இருக்கான் போர் தொழிலுக்காக. அது என்ன பண்ணுறது, தன் தந்தத்தால் அந்த மலையை கொத்தி கொத்தி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பெண் யானைகள்லாம் இந்த ஆண் யானை இல்லையேன்ட்டு வருத்தமாக உட்காந்துட்டுருக்கு என்ன மாதிரி. அது மாதிரி அங்கே மாலிரும் சோலையில் தாழ்வாரம் ஃபுல்லாக கொடி முல்லைகள், இந்த அவ்வளோ பூத்து கொழுங்கறதான். அது எப்படி இருக்கான், அன்னைக்கு கண்ணன் அப்படியே புன்னகை புரிஞ்சிட்டு வந்தானே, அதை காட்டுற மாதிரி இருக்குது. என் முல்லை கொடியே, நீயும் ஒரு முல்லை கொடி, நான் ஒரு பெண் கொடி. நான் எப்படி துவண்டு போயிருக்கேன், நீ பாரு எவ்வளோ நகைக்கிற, எவ்வளோ பூக்களை பூத்துட்டோ அப்படிங்கிறா. அது மாதிரி கார்கோள் பிடாக்கள், ரொம்ப அழகான பிடாக்கள்ங்கிற அது ஒரு வகையான கொடி. அது ஃபுல்லாக ஃபுல்லாக பூக்கள் பூத்துருக்கான். அது எப்படி இருக்கான், கண்ணன் சத்தமாக சிரிக்கிற மாதிரி இருக்கான். ஒரு காலத்தில் ஆண்டாளும் கண்ணனும் அப்படியே சேர்ந்து அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவன் சிரித்த சிரிப்பு இப்போ அப்படியே நினைவுக்கு வருது ஆண்டாளுக்கு. அதனால் அதை என்னால் பொறுத்துக்கவே முடியல. நீ எல்லாம் அப்படி சிரிச்சுட்டு இருக்கிய, அதை பார்க்க எனக்கு அந்த நினைவு என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படிங்கிறா. ஆர்க்கிடுகோ தோழி, அது தோழிகிட்ட சொல்கிறாளாம், இப்போ பாத்தியா தோழி, என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் உயிரே தரிக்க முடியாது போல இருக்கே அப்படிங்கிறாளாம். ஆனால் அங்கே தோழி எங்கே இருக்கா, அவள் இவளோட இதை பார்த்துட்டு அவன் முன்னாடியே மயங்கி விழுந்துட்டாளாம். அவள் இல்லை, ஆனாலும் இவளுக்கு தோழிகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு நினைப்பு. அது எதனால் இவ்வளவு பிரிவு தான் தெரியாமல் அவளோட தோல் மாலையை நான் சாத்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ அங்கே பாரத போர் நடந்த மாதிரி இப்போ என் மனசு ஃபுல்லாக ஒரே போராக நடந்துட்டுருக்கு. தாங்கிக்கவே முடியல, நான் யார்கிட்ட சொல்லுவேன் தோழி அப்படின்னு புலம்புறா.